பொங்கலுக்கு மட்டும்தான். வேற இந்த கரும்பை வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி பொங்கலுக்கு சாப்பிட்றதுக்கு தான். அதுவும் பொங்கல் வைக்கிறவங்க படைப்பாங்க, படைச்சிட்டு சாப்பிடுவாங்க. வேற வந்து இந்த கரும்பை வச்சு ஒரு ஜூஸ் போடுறதோ இல்லை வெல்லம் காசுறதோ வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த பன்னீர் கரும்பு பொறுத்த அளவுக்கு ஒன்லி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பொருள் சிறப்பு, ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு பொருள் சிறப்பு. அந்த வகையில் பொங்கல் என்றாலே உடனடியாக அனைவருக்கும் ஞாபகத்தில் வருவது மண்பானையும் பன்னீர் கரும்பும் தான். பொங்கல் பண்டிகைக்கு காத்திருப்பதை விட இந்த கரும்புகளை சுவைப்பதற்காக தான் காத்திருப்பார்கள். அந்த அளவிற்கு இந்த கரும்புகள் முக்கியமானதாகும். பல்வேறு மாவட்டங்களில் இந்த கரும்புகளுக்கு பல பெயர்கள் வைத்து அழைக்கப்படுகிறது. சில ஊர்களில் பன்னீர் கரும்பு, பனிக்கரும்பு, சீனி கரும்பு, செங்கரும்பு போன்ற பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல வந்து மேடம் இந்த கரும்பு இது பண்ண உள்ள தொழு உரம் அடியில் வந்து மாட்டு எரு அடிக்கணும். இப்போ நான் ஒரு ஏக்கருக்கு வந்து 8 வண்டி எரு அடிப்பேன். எரு அடிச்சுட்டு வந்து நல்லா உழுதணும். ஏன்னா மெயின் வந்து நல்லா பூதி நல்லா இருக்கணும். பில்லு இல்லாத பில்லு விதெல்லாம் திரும்பி முளைக்காத அளவுக்கு நல்லா உழுதுட்டு கால் இழுக்கணும். ஆள் வச்சு தான் கால் இழுப்போம். அது வண்டி வச்சு இழுக்க மாட்டோம், ஆள் வச்சு தான் இழுப்போம். இழுத்துட்டு அதுக்கப்புறம் புல் வந்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய விடுவோம். தண்ணி பாய விட்டு அதுக்கு அந்த இது கிளம்பு பில்லு முளைக்கூடாது மெயினாக மேடம். இதில் பில்லு முளைச்சதுன்னா இந்த கரும்பு வந்து கிளம்பாது. பில்லு இல்லாத அளவு களை கொத்திக்கினே இருக்கணும். இப்போ அது வந்து கிளம்பணும், தீனி வந்து போட்டுக்கினே இருக்கணும். இதில் வந்து தீனின்னு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு வந்து தீனி போடணும். இப்போ நான் ஒரு ஏக்கருக்கு வைக்கிறேன்னா குறைஞ்சது அடியில் வந்து போடவுள்ள 4 மூட்டை ஆகும். அதே கரும்பு வளர வளர பார்த்தீங்கன்னா ஒரு தீனியே வந்து 6 மூட்டை ஆகிடும். அப்படி பராமரிப்பு பண்ணிக்கினே வரணும். அது இல்லாத வந்து இந்த சோலையை வந்து பிச்சுக்கினே இருக்கும். சோலையை பிக்கிறது ஒன்றும் இல்லாத கரும்பு ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் ஒரு 3 அடி 4 அடி கிளம்பிட்டாலே கரும்பு சாய ஆரம்பிச்சிடும். இப்போ மற்ற பயிர் மாதிரி இல்லை. இது வந்து ஒரே இதாக நேராக தான் போகணும். சாய ஆரம்பிக்கக்குள்ள என்ன பண்ணணும், மண் மடிக்கணும். இது வந்து ஆளை வச்சு என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் லேடிஸால் செய்ய மாட்டாங்க பெரும்பாலும். அதனால ஆம்பளை அவங்களுக்கு எல்லாமே கூலி அதிகம் தான். அவங்கள வச்சு இந்த மண்ணை ஃபுல்லாக நல்லா மடித்து ஹைட்டாக ஏற்றிடுவோம். ஏற்றிட்டு திருப்பியும் என்ன பண்ணோம், அதே போல் மழை காற்றடிக்குள்ளே எப்போ, ஏன்னா நாங்கள் வந்து கரெக்டாக இந்த பயிர் சித்திரை மாதத்தில் போடுறது. அப்படின்னு உள்ள கார்த்திகை மாதம் வரக்குள்ளலாம் வந்து பயிர் வந்து ஒரு கரும்பு வந்து ஒரு 5 அடிக்கு மேலே வந்துடும். அந்த டைமில் தான் மெயினாக வந்து புயல் வரும், இந்த மழை வரும். அப்போ வந்து சாயக்கூடாது. கரும்பு சாஞ்சு போச்சுன்னா உடனே கரும்பு வந்து பெண்டாயிடும். அப்படி பெண்டாகி போச்சுன்னா இப்போ வியாபாரியோ இல்லை கவர்மெண்ட் அரசு அவங்களே எடுக்குள்ள அந்த கரும்பை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எடுக்க மாட்டாங்க. இந்த கரும்பு எங்களுக்கு வேணாம், கரும்பு நேராக இல்லை, சாஞ்சிடும். அதனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து மண் திருப்பி ஒரு தடவை மண் மடிக்கணும். அந்த மண்ணை மடிக்கணும். அப்படியும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம கயிறு போட்டு இந்தாண்ட ஒரு கழி அண்ணாண்ட ஒரு கழி நட்டு கயிறு போட்டு ஒரு கரும்பு இப்போ நிற்கிதுன்னா ஒரு 5 கரும்பா கவுத்தை போட்டு ஈத்து பிடிச்சி கட்டணும். இதுவும் வந்து ஒரு பராமரிப்பு செலவு அதிகம் தான் மேடம். அப்படின்னு பார்த்தோன்னா எங்களோட உழைப்பு வந்து இதில் வந்து ரொம்ப அதிகம் மேடம். மற்ற பயிர் மாரி இல்லை. எந்தெந்த மண்ணிலலாம் இது வளரும்? தண்ணி பார்த்தது எப்படி? சூரிய ஒளி அதிகமாக இது சூரிய ஒளிலாம் அது இல்லை. தண்ணி வந்து எங்கள் ஏரியா தண்ணி பக்கத்துலேயே ஆறு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு 40-50 தண்ணி இருந்தாலும் எங்கள் தண்ணி நல்லா தான் விளையும். இது 2 மண்ணிலையும் போடலாம், நஞ்சையிலையும் போடலாம், புஞ்சையிலையும் போடலாம். என்ன ஒன்று, நம்ம வந்து பராமரிப்பு அதிகம் மேடம். இல்லை பராமரிப்புனா வந்து டெய்லியும் வந்து இதை பார்க்கணும். பார்க்கறதுக்கு சுத்தமாக இருந்தால் தான் அடுத்தது அதிகாரி அவங்களும் வந்து பார்த்தா இந்த கரும்பு நல்லா இருக்குது, இடமும் இதாக இருக்குன்னா அவங்களும் வந்து உள்ளே வந்து பார்ப்பாங்க. அதனாலே இப்படி மெயின்டைன் பண்ணி காட்டுறோம். இல்லை நீங்கள் கரும்பு பார்த்தாலே தெரியும். அதாவது கணு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 அடி கணு இடையிடையே இருக்கும். கணு இருக்கும், அதுக்கு தடிமண் இருக்குது, தடிமனாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். இதோட டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சித்திரை மாதத்தில் போடுவோம் மேடம். சித்திரையில் போட்டோன்னா இப்போ வந்து தை மாதம் அறுவடை பண்ணுவோம். அதுவும் இந்த தை மாதம் ஏன் அறுவடை பண்ணுறோம், சித்திரையில் ஏன் போடுறோன்னா, சித்திரையில் போட்டால் தான் இப்போ கரெக்டாக இது வந்து 10-11 மாதம் வந்துடும். அப்படின்னு உள்ள தை மாதத்தோட தான் இதோட அந்த கரும்போட வேல்யூவே. இது வந்து ஒன்லி பொங்கலுக்கு மட்டும்தான். வேற இந்த கரும்பை வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி பொங்கலுக்கு சாப்பிட்றதுக்கு தான். அதுவும் வீட்டில் எதுவுமே படைப்பாங்க, பொங்கல் வைக்கிறவங்க படைப்பாங்க, படைச்சிட்டு சாப்பிடுவாங்க. வேற வந்து இந்த கரும்பை வச்சு ஒரு ஜூஸ் போடுறதோ இல்லை வெல்லம் காசுறதோ வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த பன்னீர் கரும்பு பொறுத்த அளவுக்கு ஒன்லி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். அப்படின்னு உள்ள இந்த கரும்பு வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது.
அதே போல் வந்து இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் இப்போ தான் ஒரு 10-12 வருஷமாக தான் இந்த கவர்மெண்ட் இந்த கரும்பு கொள்முதல் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்கள் அப்பா காலத்துலேருந்தே கரும்பு போட்டுன்னு தான் இருக்கோம். அப்போல்லாம் எப்படின்னா வியாபாரிங்க வந்து வெளியிலேருந்து வருவாங்க. இப்போ பக்கத்தில் சென்னையிலேருந்தும் வருவாங்க, திருவண்ணாமலை, நம்ம எங்கள் சுற்று வட்டாரத்தில் எல்லா வியாபாரி வருவாங்க. அதில் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே நம்ம லோக்கலில் இப்போ விழுப்புரத்தில் இருக்காங்கன்னா பைக்கில் கூட வருவாங்க வீட்டில் படையத்துக்கு அப்படின்னு வியாபாரம் ஆகிடும், அப்படின்னு வாங்கி போயிடுவோம். அதை வச்சு தான் நாங்கள் அப்போ இருந்தே அந்த கரும்பை போட்டுருக்கோம். அப்போ வாங்க உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் அதோட முளைப்பு திறன். இந்த விதைப்புல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 1, 2, 3 இந்த 3 கணு சேர்ந்து தான் ஒரு புல். அவங்க வந்து எங்களுக்கு அப்படி தான் வெட்டி கொடுப்பாங்க. அதை எடுத்துன்னு வந்து தான் நாங்கள் கால் எடுத்துட்டு மண்ணில் போட்டு அப்புறம் தண்ணி பாய் விட்ட பிறகு தான் அந்த புல் வந்து முளைச்சி வரும். கரும்பு வியாபாரம் ஆனால் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ அவங்க வாங்கி போய் அந்த கரும்பை சாப்பிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க இந்த இனிப்பான இதில். அதே இனிப்பு எங்களுக்கு வேணால் அந்த கரும்பு வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாத்தையுமே விற்கணும் அப்படின்னக்குள்ள எல்லாருமே வந்து இந்த கரும்பை வந்து எங்கள் விவசாயிகிட்ட வந்து நேரடியாக வாங்கணும் மேடம். சார் இது வந்து 12 மாதத்து பயிர் சார் பன்னிக்கரும்புன்றது. அதனால வந்து 12 மாதத்துல பொங்கலுக்கு தான் கொள்முதல் பண்ணி நம்ம பொங்கலுக்கு மட்டும்தான் சேல்ஸ் பண்ணலாம். இந்த 12 மாதம் கழிச்சுன்னா கரும்பு நமக்கு கவர்மெண்ட் எடுக்கிறது போக மீதி இருந்தாலும் வெளிநபர்கள் வந்தால் நம்ம விற்பனை செய்யலாம் சார். அந்த வெளிநபர்கள் வாங்கியும் கரும்பு மீந்ததுன்னா நாங்கள் மறுபடியும் அதில் வந்து தக்க பாஞ்சு போய் கரும்பு ஹோல்ஸ் வந்து இனிப்பு இருக்காது. 13 மாதம் ஆச்சுன்னா இனிப்பு இருக்காது. அதை அப்படியே நாங்கள் வந்து டிராக்டர் வச்சு உழுது மறுபடியும் மாற்று பயிர் தான் சார் செய்ய முடியும். அதனால இந்த பொங்கலுக்கு வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் இது பண்ணி எங்களுக்கு கொள்முதல் பண்ணாங்களா நல்லா இருக்கும் சார். இது